கிறிஸ்ட் கேரளா லாட்ரி கேசிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா லாட்ரி கேசிங் 7/8/2026 ஸ்வர்ண கேரளம் SK 64க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிச்சுக்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 335 769. இதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 669ன்னு கொடுத்துருந்தோம். 669ன்னு நான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. ஸோ அதில் வந்து நமக்கு பிசி மட்டும் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபுல் வின்னிங் தான் எய்மு. 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. பட் வந்து நமக்கு எய்ம் வந்து 3 டிஜிட் தான். ஸோ நம்ம இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வின்னிங் கொடுக்கறதுக்கு என்னால் என்ன எஃபர்ட் பண்ண முடியுமோ எஃபர்ட்டை போட்டு நான் வந்து உங்களுக்கு வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மோட்டிவேஷனாக இருந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 335 769. ஸோ நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு ட்ரிக் பார்க்கலாம். நம்ம சொன்னது தான், எப்போதும் வந்து இந்த ஆல் போர்டை வந்து பார்த்துக்கிருங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். நேற்றுக்கு நான் ஆல் போர்டும் 6 தான் கன்ஃபார்மாக கொடுத்துருந்தேன். 1 இல்லாட்டி 6 வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் ஆல் போர்டு வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின். ஆல் போர்டு நமக்கு எப்படி சிங்கிள் போர்டு பாஸ் ஆகிடும். சிங்கிள் போர்டு வந்துட்டாலே நம்ம அடுத்த 2 நம்பர் ஏதோ ஒரு இதில் எடுத்துடலாம். ஸோ சிங்கிள் போர்டுங்கிறது ரொம்ப மெயின் தான். ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்சிட்டா அடுத்த 2 நம்பர் நம்ம ஏதோ நம்பரை வச்சு எடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆல் போர்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க. ஒரே மாதிரி ஆல் போர்டு நம்பர்னால் இப்போ டெய்லி எடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஃபஸ்ட்டு இருக்கிற 3 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து இப்போது 3 1 ஆட்டுவோம். இன்றைக்கி வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிற போகிறோம். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 4 4, ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 4 + 6 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 10 14 வருது. ஸோ இந்த 14 நம்ம இப்போது லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்குவோம். இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னா இந்த 1ஐயும் 4ஐயுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆல் போர்டு நாளைக்கு வர சான்ஸ் உள்ள நம்பர் வந்து மெயினாக 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இப்படி இல்லைன்னா 0 வரும். ஸோ நாளைக்கான ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லாட்டி 0 வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. நாளைக்கு பிசி வர்றதுக்கான ட்ரிக்கும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் நான் என்ன நம்பர் கொண்டு வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம எப்போதும் ரிசல்ட் கெஸ்ஸிங் எடுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி விட்டு எடுக்க போகிறோம். முன்னாடி உள்ள நம்பரை வச்சு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம பிசி வந்து தொடர்ச்சியாக 3 நாளுக்குள்ள கெஸ்ஸிங்கை காமிச்சு பிசி வந்து எப்படி வந்திருக்குங்கிறத காமிச்சு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த 737 622 இருக்கு இல்லையா, இதில் இருந்து தான் வந்து பிசி எடுத்திருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள். ஸோ பாருங்கள், 737 622, ஓகேங்களா. இதில் நம்ம எடுத்துக்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் தான். லாஸ்ட் 2 டிஜிட்டு. இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டு வந்து 22. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், 21 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 3 4 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 1 0, ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த 43 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது நேற்று 334 வந்திருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் பிசியாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண அதுதான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் இது மட்டும் இல்லை, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்ப்போம். அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். உங்களுக்கு 769 இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. அது எங்கேருந்து, அது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இப்போ எதுலேருந்து எடுத்தோம், 737 622லேருந்து எடுத்தோமோ அது கீழே உள்ளதை பாருங்கள், 279 975, ஓகேங்களா. 279
975 ஓகேங்களா. இதில் நம்ம அதே போல் இதையும் கடைசி 2 டிஜிட்டை தான் எடுத்துக்க போகிறோம். 2 டிஜிட் எடுத்துக்கிட்டால் என்ன வருது அப்படின்னா 75. அதே போல் இதுலேயும் 21 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 9, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 5. இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு 96 வந்திருக்கு. இன்றைக்கி கிடச்ச ரிசல்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 69 ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 69 பிசி வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பிசி வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன வந்திருக்கு 380 334 ஓகேங்களா. 380 334 ஓகேங்களா. இதில் நம்ம கடைசியாக 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 34. இதோட வந்து 21 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5. அதே 5 5. அதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 1 ஓகேங்களா. ஸோ நாளைக்கான பிசி வந்து வரதுக்கான வாய்ப்புள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வரதுக்கான வாய்ப்பு உள்ளது வந்து 55, அப்படி இல்லைன்னா 13, அப்படி இல்லைனா கிராஸாகவும் சில நேரம் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் 35 15, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் 85 இல்லை அப்படின்னா 88 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 5ஓட எதிர்வினை நம்பர் வந்து 8 அல்லது 3 தான் வரும். ஸோ நாளைக்காக பிசி ஏசி அல்லது ஏபி வர்றதுக்கான வாய்ப்புள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அதே போல் நம்ம 3 டிஜிட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏபிசி வந்து நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங்கில் வர வந்து பார்த்திங்கன்னா 853, அப்படி இல்லைன்னா 885 835, அப்படி இல்லைன்னா 588 538 இல்லை அப்படின்னா 885. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நம்ம 3 டிஜிட் நம்பரு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து சில நேரங்களில் வந்து நம்பர் வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா நான் எடுத்துக்கிற வந்து நான் சொல்லியே தான் வீடியோ போடுறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கன்ஃபார்ம் மீனிங் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதனால் வந்து கெஸ்ஸிங் வீடியோன்னு சொல்லி தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சில டைமில் ஒரு நாள் பாஸ் ஆகும், ஒரு சில நாளில் பாஸ் ஆகாது. ஸோ நான் அன்றைக்கி பாஸ் ஆகாத அன்றைக்கி பாஸ் ஆகலை செக் பண்ணி நான் மறுபடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நம்பரை பாஸ் ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணி தான் போடுறேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்செட் ஆகி சங்கடமாக பேசுகிறீங்க. உங்களோட கஷ்டம் புரியுது. ஒரு நம்பர் பாஸ் ஆகலை அப்படின்னா எவ்வளோ மணி லாஸுங்கிறது தெரியுது. ஸோ அதனால் அந்த வேதனையில் பேசுகிறீங்க. பட் என்னோடய சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் கொடுக்கத்தான் நான் உங்களுக்கு வந்து எஃபர்ட் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து சில நேரங்களில் பாஸும் ஆகலாம், சில நேரங்களில் பாஸும் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை வந்து பாஸ் ஆகலை, கெஸ்ஸிங் எடுத்தேன், ஏதோ வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் ஏன்னா அந்த மாதிரி சில நேரம் சங்கடப்படுத்தி பேசும்போது நமக்கு அடுத்த நாள் வீடியோ போடவே யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதான் பாஸ் ஆகலை எதுவும் நினைப்பாங்க. சரி நம்ம கரெக்டாக வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த மாதிரிலாம் தோணிடுது. ஸோ அதனால் எதுவும் சங்கடப்பட வேண்டாம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வின்னிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜெயிச்சா தான் எனக்கு சந்தோஷம். இப்போ எனக்கு நான் அதில் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு அதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா இதில் நம்பர் பாஸ் ஆகி 4 பேர் நான் இன்றைக்கி வின்னிங் கிடச்சிருக்கேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் என்னோடய பெரிய சந்தோஷமே. ஸோ அதனால் அந்த சந்தோஷத்துக்காண்டி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எதுவும் அப்படி சில விஷயங்கள் நான் வந்து தப்பாகவும் பண்ணியிருக்கலாம். அதான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு எப்போதும் மேலும் மேலும் வீடியோ போடவும் என்கரேஜ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.